கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் பாருங்க, அப்படியே சின்ன 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 சின்னதா தூரிக்கிட்டே இருக்கு. நாங்க மீன் வாங்கியிருக்கோம், மீன் கழுவ போறோம், மீன் குழம்பு செய்ய போறோம். நாங்க இந்த மீன், சின்ன மீன் வந்து கிளிச்சல் மீன் வாங்கியிருக்கோம், பெரிய மீன் வந்து 1 kg வாங்கியிருக்கோம், நெய் மீன். தண்ணியில வந்து நாங்க கல் உப்பு சேர்த்துக்கிட்டு, ஸோ அந்த தண்ணியில தான் நாங்க வாஷ் பண்ண போறோம். ஒரு 2 டைம் 3 டைம் வாஷ் பண்ணா போதும். நெய் மீனை வாஷ் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது அந்த சின்ன மீன் கிளிச்சல் மீனை வாஷ் பண்ண போறோம். எலுமிச்சப்பழம் போட்டா வீணா போகாதுல்ல. சரி, இப்ப என்ன எடுத்துட்டு வரணுமா? எலுமிச்சப்பழம் தூவிக்கிட்டா வந்து நல்லா ஸ்மெல் எல்லாம் நல்லா வராது. அதனால நாங்க எலுமிச்சப்பழம் கட் பண்ணி எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறோம். நாங்கள் இப்போவே வந்து மீனில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா மீனில் இறங்கும் போது குழம்புல நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாவையும் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த புளி ஊற வைக்க போகிறோம். புளியில் இருக்க நார் கொட்டையெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்ம இப்போ தண்ணி போட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, வெந்தயம், மிளகு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பாதி தான் கட் பண்ணியிருக்கோம், இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொரகொரன்னு, புளி கரைசல், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, மீன் குழம்பு மசாலா, உப்பு, கொத்தமல்லி, இலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. கடாய் சூடான உடனே எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடாய் சுட்டுருச்சு. இப்போ நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அடுத்தது மிளகு சேர்த்துக்கிறோம், வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நாங்கள் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் பூண்டு சேர்த்துக்கிறோம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் மசாலா சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறோம், குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறோம், மீன் குழம்பு மசாலா தூள். அடுத்து உப்பு சேர்த்துக்கிறோம். போட்டு எல்லாம் கிளறி விட்டுக்கிறோம். மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் வந்து போயிட்டோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைசலை சேர்த்துக்கலாம். மசாலா வாடையெல்லாம் நல்லா போயிருச்சு பாருங்க. எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கரைச்சி வச்ச மீன் கரைசலை வந்து சேர்த்துக்க போகிறோம். மீன் கரைசலை சேர்த்துக்கிறோம். நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். உப்பு காரம்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துருங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. கொதி வந்து நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் மீன் சேர்த்துக்கிறோம். மீன் சேர்த்துக்கோ பாப்பா.
மீனும் ஒரு 4-5 மீன் தான் இருக்கு, அதையும் இதோடய நாங்க சேர்த்துக்கிறோம். மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு அப்புறமா இறக்கிக்கலாம். மீன் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நாங்கள் இறக்கிக்கிறோம். இப்போ நாங்கள் ஸ்மெல்லுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.